செம்லாப் இன்ட்ரோடக்ஷன் அப்புறமா நம்ம பார்க்க போது ஃபர்ஸ்ட் எக்ஸ்மெண்ட் நம்பரில் எக்ஸ்மெண்ட் 1A 2 எக்ஸ்மெண்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போது டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் டெஸ்டர். சரிங்களா, என்ன பண்ண போகிறோன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மினரல் ஆயிலை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிட் வச்சுருக்கோம். சரிங்களா, அந்த கிட்டில் தான் வந்து பண்ணோம் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலை போட்டு நம்ம அந்த ஆயில் நல்லா இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணோம். அதோட சர்க்யூட் டயக்ராம் இங்கே இருக்குது. அந்த கிட்டோட சர்க்யூட் டயக்ராம் இங்கே இருக்குது. அந்த கிட் எப்படி ஒர்க் ஆகுன்றது நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரிங்களா, அந்த கிட்டில் என்ன பண்ண போகிறோம்னா மேஜராக வந்து ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்குற 230 வோல்ட்டை வேரியாக் மூலமாக வேரியபிள் வோல்டேஜாக உள்ளே கொடுப்போம். அப்போ நமக்கு என்ன ஆகும், 230 வோல்ட் வந்து இங்கே ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா அதிகப்படுத்தி கேவிஏ ரேஞ்சில் 0 to 60 kVA 100 kVA வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேரி பண்ண போகிறோம். வேரி பண்ணும்போது அந்த ஹை வோல்டேஜை ஒரு டெஸ்ட் கப்னா என்னன்னா 2 எலக்ட்ரோடு, அந்த எலக்ட்ரோடில் ஆயில் ஃபில் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அந்த 2 எலக்ட்ரோடு தான் இந்த 2 பாயிண்ட்டாக இங்கே காமிச்சிருக்காங்க. சரிங்களா, அந்த 2 எலக்ட்ரோடுக்குள்ள கேப் வந்து பார்த்திங்கன்னா 4 mm இருக்கணும். 4 mmக்கு அதிகமாக இருந்தால் பார்த்திங்கன்னா ஆர்க் அதிகமாக ஆகாது. சரிங்களா, சீக்கிரமாக ஆர்க் ஆகாது. இந்த 4 mm கேப்பில் இருக்கும்போது நம்ம ஆயில் அதுக்குள்ளே இருக்கும். இந்த 4 mm கேப்பில் ஆயில் எவ்வளோ வோல்டேஜை தாங்குதுன்றது தான் இந்த டெஸ்ட்டோட ஏமே. சரிங்களா, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம பார்க்க போகிறோம். 230 வோல்ட் நம்ம கொடுக்குறோம். ஒரு டிபிஎஸ்சி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. டிபிஎஸ்சி சுவிட்ச்னா டபுள் போல் சிங்கிள் த்ரூ சுவிட்ச். இதுக்கப்புறமா 2 ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆஃப் பட்டன், ஒரு ஆன் பட்டன், ஒரு சுவிட்ச். இது ஒரு சுவிட்சும், சரிங்களா, இங்கே ஒரு சுவிட்சும் கொடுத்துருப்பாங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் இந்த வேரியாக் 0 பொசிஷனில் இருந்தால் அந்த சுவிட்ச் க்ளோஸில் இருக்கும். இந்த டெஸ்ட் கப்புக்கு மேலே ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. அது க்ளோஸில் இருந்ததுன்னா, சரிங்களா, இங்கே இருக்க இன்னொரு சுவிட்சும் க்ளோஸில் இருக்கும். இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த சுவிட்சை 2 இடத்துல கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு சுவிட்ச், இங்கே ஒரு சுவிட்ச் இருக்க மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். எதுக்காக இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த வேரியாக் 0ல் இல்லாமல் மேக்ஸிமமோ இல்லை பாதி வோல்டேஜில் இருக்கும்போது தெரியாதனமாக இதை ஆன் பண்ணிட்டுனா இங்கே ஹை வோல்டேஜ் போயிடும். அப்படி ஹை வோல்டேஜ் போச்சுன்னா நம்ம டெஸ்ட் வந்து ஒழுங்காக வராது. அதனால் வேரியாக் 0ல் இருந்தால் மட்டும்தான் இதை ஆன் பண்ண முடியும். அதுக்காக ஒரு சுவிட்சும். இங்கே ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணும்போது தெரியாமல் இந்த டெஸ்ட் கப்பை யாரோ தொட போயிட்டாங்க அப்படின்னா ஹை வோல்டேஜ் அவங்க மேலே பாஸ் ஆகிடும். அப்படியும் ஆகக்கூடாதுன்றதுனால இந்த ஹை வோல்டேஜை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட் கப்புக்கு மேலே ஒரு கவர் ஷீல்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கவர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த சர்க்யூட் வந்து சுவிட்ச் ஓப்பன் ஆகிடும். இந்த ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த காயிலுக்கு போட சப்ளை கட் ஆகிடும். அப்போ அதுவும் ஒரு சேஃப்டிக்காக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா, இனிஷியலாக ஆஃப்ன்றது நார்மலி க்ளோஸ் பட்டன், ஆஃபில் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்ன்றது நார்மலி ஓப்பன் பட்டன். சரிங்களா, எப்போல்லாம் இந்த சுவிட்ச் க்ளோஸில் இருக்கோ, அதாவது இந்த வேரியாக் 0ல் இருக்கோ அப்போ இந்த சுவிட்ச் க்ளோஸில் இருக்கும். சரிங்களா, எப்போல்லாம் இங்கே சப்ளை இல்லையோ அப்போ இந்த காயில் வந்து இந்த காயிலோட காண்டாக்ட் B1 க்ளோஸில் இருக்கும். சரிங்களா, இது சர்ச் காயில். எப்போல்லாம் சர்ச் வோல்டேஜ் இது உள்ளே போதோ அப்போ என்ன ஆகும், இது ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா, அது வரைக்கும் நார்மலாக அது க்ளோஸில் தான் இருக்கும். அப்போது இந்த சுவிட்ச் க்ளோஸ், இந்த காண்டாக்ட் B1 க்ளோஸ். அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆன் பண்ணும்போது என்ன ஆகும், இது க்ளோஸில் இருக்கிறதுனால இந்த காயில் Cன்ற காயில் எனர்ஜைஸ் ஆகும். Cன்ற காயில் எனர்ஜைஸ் ஆச்சுன்னா C1 க்ளோஸ் ஆகும், C2 க்ளோஸ் ஆகும். இந்த C1 C2 க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், வேரியாக்கை 0லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணிட்டே வரும். எப்படின்னா ஒரு செகண்டுக்கு 1.1 kV அப்படின்ற ரேஞ்சில் நம்ம வேரி பண்ணிகிட்டே வரணும். வேரி பண்ணிகிட்டே வரும்போது இந்த டெஸ்ட் கப்பில் இருக்க ஆயில் ஒரு சமயத்தில் 2 எலக்ட்ரோட்ல ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகும். அந்த ஆர்க் ஃபார்ம் ஆச்சுன்னா ஆயில் அப்போது பிரேக் டவுன் ஆச்சுன்னு அர்த்தம். சரிங்களா, அப்படி இங்கே ஆர்க் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வரைக்கும் இந்த பக்கம் ஓப்பனாக இருந்து ஹை வோல்ட்டாக இருந்தது, இங்கே ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகுது, க்ளோஸ்ட் ஆகும். அப்போ சர்ச் வோல்டேஜ் மூலிமா இங்கே இந்த B1 காயில் இந்த B காயில் எனர்ஜைஸ் ஆகிட்டு B1 ஓப்பன் பண்ணிடும். B1 ஓப்பன் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் காண்டாக்டர் என்ன ஆகாது, எனர்ஜைஸ் ஆகாது, டிஎனர்ஜைஸ் ஆகிடும். அப்போ இந்த C1 C2 வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆஃப் பொசிஷனுக்கு போயிடும். அதுக்கு மேலே தான் நீங்கள் என்ன வோல்டேஜ் வேரி பண்ணாலும் இங்கே ஹை வோல்டேஜாக மாறாது, வெறும் ரீடிங்ஸ் மட்டும் தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். எந்த சமயத்தில் இங்கே ஆர்க் ஆகுதோ அதுதான் அந்த ஆயிலோட பிரேக் டவுன் வோல்டேஜ் லெவல். சரிங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அதை பார்த்துட்டு லெவல் கம்மியாக ஆயிலோட பிரேக் டவுன் வோல்டேஜ் லெவல் கம்மியாச்சு அப்படின்னா ஆயில் வந்து பியூரிஃபை பண்ணி தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா, இது வந்து டேப்லேஷனில் இருக்க டேப்லேஷன் நம்பர்ஸ் கூட மேட்ச் பண்ணி ஆயில் வந்து பியூரிஃபையாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணலாம். இதுதான் அந்த ஆயில் டெஸ்டர் கிட்டு. சரிங்களா, இப்போ கிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். சரிங்களா, இது வந்து ஒரு வேரியாக். இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய 0 to 230 வோல்ட்டை வேரி பண்ணி கொடுக்குற வேரியாக். இது ஒரு டிபிஎஸ்சி சுவிட்ச் உள்ளே இருக்குது. இது வந்து எவ்வளோ கிலோ வோல்ட் வந்து உள்ளே போகுதுன்றதை பார்க்குறது. இது வந்து ஹாட் ஆன்ற புஷ் பட்டன். இந்த ஹாட் ஆன் பண்ணால் தான் என்ன ஆகுனா ஹை வோல்டேஜ் சர்க்யூட் ஆப்ரேட் ஆகும். சரிங்களா, அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா
இதான் அந்த டோர் சரிங்களா. சேஃப்டிக்காக நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே இருக்க சுவிட்ச் வந்து ஓப்பன் ஆகிடும். இதான் இந்த லிமிட் சுவிட்ச். இந்த லிமிட் சுவிட்சை நம்ம க்ளோஸ் பண்ண வைக்கும் போது தான் சரிங்களா இந்த ஹை வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதான் நம்ம சொன்ன டெஸ்ட் கப் சரிங்களா. இந்த டெஸ்ட் கப்பில் நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் 2 எலக்ட்ரோடு இருக்குது சரிங்களா. 2 எலக்ட்ரோடு கேப் வந்து 4 mm தான் இருக்கும். இந்த 2 எலக்ட்ரோட்லையும் இந்த சைடும் ஹை வோல்டேஜ் நம்ம கொடுப்போம். இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர். இதான் இருக்கக்கூடிய ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மரோட 2 பக்கமான டெர்மினல். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காண்டக்டர், ரிலே சரிங்களா, அந்த சர்ச் காயில் எல்லாமே உள்ளே கொடுத்துருக்காங்க. இது வந்து காண்டக்டர், கீழே இந்த இடத்துல இருக்கிறது காண்டக்டர். இது வந்து ஒரு வேரியாக், உள்ளே வந்து ஒரு சர்ச் ரிலே எல்லாமே கொடுத்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ இந்த டெஸ்ட் கப்பை கொண்டு போயிட்டு ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மரில் அட்டாச் பண்ணுறோம். போட்டாச்சு. சரி, இப்போ இதை கிட்ட நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் சரிங்களா. முதல்ல இந்த சுவிட்சை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே மெயின்ஸ் காட்டும். மெயின்ஸ் இங்கே இண்டிகேட் ஆகும் சரிங்களா. நான் இப்போது என்ன தான் வேரியாக்கு நான் 0லேருந்து வேரி பண்ணாலும் எனக்கு வோல்டேஜ் மட்டும் தான் மூவ் ஆகுமே தவிர்த்து எனக்கு ஹை வோல்டேஜ் ஆன் ஆகாது. ஏன் அப்படின்னா நான் ஹாட் ஆன்ன்ற சுவிட்சை இன்னும் ஆன் பண்ணல. அதே மாதிரி நான் இதை மேக்ஸிமம் வோல்டேஜோ இல்லை மினிமம் 0வை தவிர்த்து வேறு எந்த வோல்டேஜில் வச்சிருந்து நான் ஹாட் ஆன் பண்ணாலும் எனக்கு ஹாட் ஆன் ஆகாது. ஏன் சேஃப்டி ப்ரொசீஜருக்காக இந்த வேரியாக்கில் ஒரு லிமிட் சுவிட்ச் வச்சுருக்காங்க. எப்போல்லாம் அந்த லிமிட் சுவிட்ச் நம்ம 0 பண்ணி இந்த வேரியாக்கை 0 பண்ணி லிமிட் சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நான் ஹாட் ஆன். நீங்கள் ஹாட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்டிருக்கும் டப்புன்னு சரிங்களா. அந்த காண்டாக்ட் எனர்ஜைஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ணுவோம் ஹை வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் இப்போ நான் ஹாட் ஆன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. நான் இப்போ பாதிலேயோ இல்லை இந்த சமயத்தில் இந்த டோரை ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹாட் ஆன் ஆஃப் ஆகணும் சரிங்களா. தெரியுதுங்களா, சவுண்டு கேட்டுதுங்களா, ஹாட் ஆன் ஆஃப் ஆகிருக்கும். இங்கே லைட்டு பார்த்தா தெரியும். இப்போ நான் திருப்பி க்ளோஸ் பண்ணாக்கா ஹாட் ஆன் ஆகாது. மறுபடியும் நான் அந்த வேரியாக்கு எப்போ 0 பண்ணுறனோ அப்போ தான் என்ன பண்ணனால ஹாட் ஆன் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வேரி பண்ண போகிறேன். நான் வேரி பண்ணும்போது எனக்கு இங்கே வோல்டேஜும் ரைஸ் ஆகும். அதே சமயத்தில் இங்கே 2 எலக்ட்ரானில் ஒரு சின்ன ஆர்க் ஃபார்ம் ஆகும். அந்த ஆர்க் ஃபார்ம் ஆகும்போது தான் ஆயில் வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு, அதாவது இன்சுலேஷன் பர்பஸ்லேருந்து கண்டக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இந்த வேரியாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வேரி பண்ணிகிட்டே வரேன். ஒரு ஸ்டேஜில் எனக்கு இங்கே ஆர்க் ஆகிறது நல்லாவே தெரியும் சரிங்களா. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வேரி பண்ணிகிட்டே இருக்கேன். நல்லா பாருங்கள், ஒரு ஆர்க் தெரியும் பாருங்கள். அது எந்த இடத்துல ஆர்க் ஆகுதோ அப்போது டப்புன்னு சவுண்டும் கேட்கும். அதுதான் அந்த ஆயிலோட பிரேக் டவுன் லெவல். இப்போ ஆயில் வந்து கண்டக்ட் ஆகி பிரேக் ஆச்சு. இப்போ எந்த லெவலில் பிரேக் ஆகிருக்கோ நான் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 kVயில் வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. இதுதான் அந்த ஆயிலோட பிரேக் டவுன் வோல்டேஜ் சரிங்களா. இந்த டெஸ்ட் இல்லாமல் இன்னொரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டையும் சேர்த்து தான் இந்த ஆயிலை செக் பண்ணுவாங்க. அது வந்து அசிடிட்டி டெஸ்ட்னு பேர். இந்த 2 டெஸ்ட்டை வச்சு தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் நல்லா இருக்கா இல்லையான்றது நம்மளால் சொல்ல முடியும் சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.